அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் நிகழுதுங்க. இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது அசுப நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இந்த அசுப நிகழ்வு நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா அசுப பலன்களையே பெரும்பாலும் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இது அசுப பலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு அசுப பலன்களை தரும், சில ராசிக்கு சுமாரான ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களினுடைய அமைப்பின்படி சூரிய கிரகணத்தன்று உருவாகக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பட போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. இருந்தாலும் பணம் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. ஏன்னா செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பண வரவு தடைப்படலாம், அப்படி இல்லைனா தாமதப்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து தக்க உதவிகள் கிடைக்கிறதுல சிற்று சிரமமோ இல்லை இழுப்பறியான நிலையோ உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளோ இல்லை ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளோ நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அதி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்தவாறே ஒரு பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே சமயம் நீண்ட காலமாக பணியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், பயணங்கள் சாதகமாகும், புதிய கூட்டாளிகள் சேரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க. உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க. உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும். ஆனாலும் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும்.
பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை, ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை விறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை விறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால் பணவரையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். பணவரவு அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான். அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. அவசரப்படக்கூடாது. விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும். இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஈடுபடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீங்க. புகுந்த வீட்டில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுபறியான நிலையே காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம்.
தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாம தடைபட்டு வந்த நேர்த்திக்கடனை செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க.